प्रेमानंद गण माधुरी रमण प्रेम परिपूर्ण माधुरी रमण ज्ञानानंद गण माधुरी रमण ज्ञान परिपूर्ण माधुरी रमण नंदनंदन प्रिय माधुरी रमण कोलाहल प्रिय माधुरी रमण भक्त जन गण प्रिय माधुरी रमण रम कथालोलुप माधुरी रमण अष्टकथा वर्षिन् माधुरी रमण भक्त कथा वर्षिन् माधुरी रमण प्रेम कथा वर्षिन् माधुरी रमण सज्जन गण प्रिय माधुरी रमण निज जन गण प्रिय माधुरी रमण प्रेमानंद गण माधुरी रमण प्रेम परिपूर्ण माधुरी रमण कोलाहल प्रिय माधुरी रमण भक्त जन गण प्रिय माधुरी रमण माधुरी रमण प्रेमिकनाथ माधुरी रमण प्रेमिकनाथ प्रेमिकनाथ माधुरी रमण प्रेमानंद गण माधुरी रमण जय प्रेमिकेन्द्र महाराज की जय पुण्याणिमान् परम भागवतान् स्मरामि என்கின்ற ரீதியிலே பிரேமிக குசுமாஞ்சலி பாகம் 15 யதாமதி யதாசக்தி ஆச்சாரியவரியரான குருவரியரான மாதுரி ரமணனான நமது பிராணேசனான குருநாதருடைய பிரேமிக புஷ்பாஞ்சலியின் இப்பாகத்திலே சரிதாமிர்தத்தின் தொடர்ச்சியும் கீர்த்தனானுபவத்தையும் அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மகான்கள் என்பர்கள் ஒரு ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு வனாந்தரத்திலே தவசியாக வாழ்ந்து காட்டிலே சுகந்தமான புஷ்பங்களை வருஷிக்கின்ற பெரு விருட்சமாக இருந்து கொண்டு தூரே வசந்தி கந்தஹா என்று அவர்களுடைய நிலையை உணர்ந்த உத்தமாதிகாரிகள் தேடி வர அவர்களுக்கு அனுகிரகம் செய்த வண்ணம் இருந்தனர். தங்களுடைய நிலையிலே யாதொரு மாற்றமும் இல்லாத ஒரு அலௌகிகமான ஸ்திதியிலே வாழ்ந்து வந்தனர். ஆயினும் அவ்வாறு இருந்தால் எவ்வளவு ஜனங்களை உத்தாரணம் செய்ய இயலும், தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளலாம், தனக்கு முக்தியை கரஸ்தமாக செய்ய இயலும். ஆனால் எண்ணற்ற ஜீவகோடிகளை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்றால் அது இப்பேற்பட்ட ஒரு மகத்தான கருணை ஓர் உருக்கொண்டு வந்தாலே ஒழிய அவ்வாறு செய்ய இயலாக. ஆத்மா ராமாச்ச முனையாக நிர்கந்தோ அப்யருக்கிரமே குர்வந்த்யஹைதிகீம் பக்திம் இத்தம்பூதகுணோ ஹரிஹி வாசுதேவே பகவதி பக்தியோகா பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் இத்தம்பூதகுணோ ஹரிஹி என்றபடி முனிதுல்யமான தபஸ்விக்கு சமமான யோகிவரியர்களாக இருக்கின்ற மகான்கள் லோக விலட்சணமான பக்தியை தான் யார் என்பதை உணர்ந்து உயர்நிலையிலே பரமம்ச நிலையிலே இருந்த பொழுதும் ஒரு படி கீழே இறங்க வந்து பக்தி செய்யும் பொழுது அந்த பக்தியின் மேலீட்டால் ஏற்படுகின்ற கீர்த்தனைகள் உலகிலே அழிவற்ற தன்மையை பெறுகின்றன. அவ்வாறுதான் நமது அண்ணாவின் சதகங்களும் துகாராமாதி பக்தர்களின் உயர்ந்ததான அபங்க ரத்னங்களும் இதற்கு சமம். எண்ணற்ற மகனீயர்கள் தட்சிண பாரதத்திலே குறிப்பாக சைவ சமய குறவர்கள் 4 ஆழ்வார்களின் 4000 பத்ராச்சல ராமதாசர் தியாகராஜர் போத்தண்ணா முதலியவர்களின் கிருதிகள், அஷ்டதாசர்கள் கர்நாடக தேசத்திலே, அதை தவிர அருட்பா அருளிய வெள்ளராளின் கிருதிகளாகட்டும், அருணகிரியின் திருவாக்காகட்டும், நாராயண தீர்த்தரின் தரங்கிணி ஆகட்டும், முத்துத்தாண்டவரின் கீர்த்தனைகளாகட்டும், பத்மநாப தீர்த்தரின் கீர்த்தனைகளாகட்டும், தாளப்பாக்கம் அன்னமையா, பத்ராச்சல ராமதாசர் தியாகராஜர் முதலான போத்தனா முதலான மகனியர்களின் கிருதிகளாகட்டும், அருணாச்சல கவிராயரின் கிருதிகளோ, கோபாலதாசரின் கிருதிகளோ, மாரிமுத்தியா பிள்ளையின் கிருதிகளோ, அல்லது சங்கீத மும்மூர்த்திகளின் கிருதிகளோ, சதாசிவராவின் கிருதிகளோ, ஒத்துக்காடு அவர்களின் ராசபதங்களோ, சதாசிவ பிரம்மேந்திரின் கீர்த்தனைகளோ, சுவாதி திருநாளின் கீர்த்தனைகளோ, ஷாமாஸ்தாஸ்திரியின் கீர்த்தனைகளோ, அல்லது கோபாலகிருஷ்ண பாரதியாரின் கீர்த்தனைகளோ, கோட்டீஸ்வர ஐயர், பாபநாசம் சிவன் இவர்களின் கீர்த்தனைகளோ, பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனைகளோ, வாசுதேவாச்சார், முத்தையா பாகவதர், மகாகவிகளான தஞ்சாவூர் 4 வீணை சேஷையர் என்று ஒரு பெரிய ஒரு பட்டியலே நாம் இட்டு கூறலாம். இவர்களின் கிருதிகளுக்கு எந்த விதத்திலும் லவலேசமும் குறைந்ததல்ல என்று செய்து காட்டிய மகனீயர் நமது குருநாதர். அவருடைய திருவாக்கு, அவருடைய சதகங்கள், அவருடைய கீர்த்தனைகள், அவருடைய ரச்சனைகள், அவருடைய கிரந்தங்கள் எது எடுத்தாலும் ஒரு தனிப்பாங்கு, தனி உயர் தரத்திலே இருப்பது
அவற்றுக்கு ஈடு இணைய என்று சொல்வது எதை கூறுவதை எதை விடுவது என்ற நிலைதான் இருக்கின்றது. அவ்வளவு விதமாக ரகமாக தாசர்களின் அனுபவத்திற்கு ஏற்றபடி தான் கீர்த்தனைகளை செய்ததும் விதேசங்களை கொண்டாடியதும் அவர் செய்த எண்ணற்ற திருப்பணிகளும் அவர் செய்த வேத பாடசாலைகளும் ஆகம பாடசாலைகளும் மற்றும் விதேசங்களின் சப்ரோக்ஷணம் முதலானவைகளும் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எந்த ஒரு செயலிலும் தன்னலமற்ற சுவாநலம் எந்த ஒரு பிடித்தமும் இன்றி காலே கர்த்தவிய கர்மாணி என்று அவற்றை செய்த வண்ணம் நெடுங்காலம் பகுதூரம் வந்துவிட்ட குருநாதருக்கு ஈடு இணை என்று எவரையும் ஒருவரை சுட்டிக்காட்ட இயலாது. கூற வேண்டும் என்றால் நம்முடைய பூர்வாச்சாரியர்களான பகவத்பாதாச்சாரியால், ராமானுஜர், மத்வாச்சாரியர் போன்ற மகான்களைத்தான் கூற இயலுமே தவிர அபிநவ கவிகளை என்றும் நாம் கருதலாகாது இவருக்கு சமமாக. மதுசூதன சரஸ்வதி தன்னில் தான் அமைத்தவராக அத்வைத வீதி பதிகை ரூபாஸ்யாக என்று இருந்த நிலையை கிருஷ்ணன் அவருடைய சித்தத்திலே சென்று குழலூதி அவருடைய மதியை மாற்றுகின்றான். எனவே அவர் கண்ணன் மயமாகவே தன் வாழ்வு அதன் பிறகு மாறுகின்றது. கிருஷ்ண பக்தி ரச பாவிதாமதி கிரியதாம் எதி குதோபி ந லப்யத்தே தத்ர மூல்யமபி லௌல்யமே கலம் கோடி ஜன்ம சுகிருதைஹி ந லப்யத்தே என்றபடி கிருஷ்ணன் என்கின்ற ஒரு ரசம், அந்த பூச்சு, அதை பூசிக்கொண்ட மதி உடையவர்களான மகான்கள் அவர்களை எளிதிலே நம் வசப்படுத்த இயலுமா? அவ்வாறு வசப்படுத்த இயலும் என்றாலும் கோடி ஜென்ம சுகிருதத்தினால்தான் அது லப்யமாகும். அப்பேற்பட்ட மகனியர்களை தரிசிப்பதும் ஸ்பர்சிப்பதும் மிகவும் சந்தோஷம். அக்ஷோஸ்பலம் தாதிருஷ தர்சனம் ஹி தன்வாபலம் தாதிருஷ காத்திரசங்கம் ஜிஹ்வாபலம் தாதிருஷ கீர்த்தனம் ஹி சுதுர்லபா பாகவதா ஹி லோகே என்றபடி உயர்ந்த மகனியர்களை காண்பதற்கே அரிதான இந்த கலிகோரம் நிறைந்ததான ஒரு பரிஸ்திதியிலே நாமத்தின் பெருமையை உலகெங்கும் ஒலிக்கச் செய்தவர். ரங்கேஷம் அம்பாஹி என்ற நாமாவளியை பாடினால் பின்னாடி பாடுவதற்கு ஒரு 10,000 ஜனங்கள் இருக்கின்றார்கள் என்றால் பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் என்பதுதானே தாத்பரியம். ராமநாமத்து முழக்கத்தை கர்ஜனை செய்து கொண்டு எண்ணற்ற சாதுக்களுக்கோடு பாரதமெங்கும் பல்வேறு இடங்களிலே நடந்து சென்றவர் தீரபுருஷனான நமது குருநாதர் என்றால் அவருடைய நாமத்தேட்டே என்னென்று சொல்லுவது? அவர் கிருஷ்ணநாமத்தை பாடினால் புரந்தரதாசாதி அஷ்டதாசர்களின் சரித்திரத்தை அவர் சொன்னால் அவர் சொல்லி கேட்க வேண்டும் என்ற நிலைதான். மற்றவர் சொன்னால் அது கேட்பதற்கு சொல்லக்கூடாத விஷயம், ரசம் சற்று குறைந்தது போல் இருக்குமே தவிர அவருக்கு இடை அவரேதான் என்பதிலே சகல காரியங்களிலும் சகல பாராயணாதிகளிலும் சகல உபன்யாசங்களிலும் சகல செயல்களிலும் அவர் காட்டுகின்ற மகத்தான விசுவாசம், நாம பிரேமை, விஸ்வப்பிரேமியான அவர் ஒருவிடத்தில் மட்டும்தான் காண கிடைக்கும் என்பது மறக்க ஒண்ணாத உயர்ந்த சத்தியமாகும். அப்பேற்பட்ட பரவஸ்து தானே தன்னை ரமித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலையை விட்டு இறங்கி தத்துவம் சாது விவோத்திய தாரேதி தான் சம்சார துக்கார்ணவாதி என்று பகவத்பாதாவுடைய வச்சனத்துக்கு ஏற்றபடி நம்முன் நடமாடி நம் தரத்திற்கு இறங்கி நமக்கு வேண்டுவனவை போதித்துவிட்டு மறைந்துவிடும் என்பதுதான் சாஸ்திரம். அப்பேற்பட்ட பரவஸ்து நம் பொருட்டு நம் முன்னாடி விளையாடி மகிழ்ந்ததை எவ்வாறு நாம் மறக்க இயலும்? மந்தஸ்மிதை தருணமதுனா சம்பிருதோயம் பிராஜ்ஞः மந்தம் மந்தம் மதுரநினதையே प्रेमघोष प्रघोषैः अम्लानश्रीः समुदितकृपा अम्बुधिः ज्ञानवर्षो ज्ञानाचार्यो मम कुलगुरुः जीयते ये सिंहवेशे प्रेमास्पदो शुभगणवरो प्रेमिकेन्द्रो अयमार्यः ज्ञानास्पदो भजन सुखदो भाति निस्सीम सिन्धुः भक्तास्पदो अतिमृदुलश्रीः गद्गदैलया ब्रुवन् नानास्पदो जनकुलपतिः
ஜீயதே சத்குலேஷः மந்தஸ்மிதைஹ மென்மையான மந்தஸ்மிதைஹ தருணமதுனா அசம்பிருதோயம் பிராஜ்ஞः தன் மென்மையான புன்முறுவலினாலே இதுதான் தருணம் ஆட்கொள்ள வேண்டும் என்று தன் ஸ்தானத்தை மறந்து இந்த மகனீயர் மந்தம் மந்தம் மென்மையாக மதுரநினதைஹி தன்னுடைய உயர்ந்ததான அமிர்தமயமான திருவாய் அமுதத்தாலும் பிரேமகோஷ பிரகோஷைஹி பிரமையினால் மெலிட்ட நாமகோஷம் அது எங்கும் ஒலிக்க அம்லான ஸ்ரீஹி சமுதித கிருபா அம்புதிஹி ஞானவர்ஷா அன்றளந்த தாமரை போன்ற திருமுகம் சமுதித கிருபாம்புதிஹி பக்தர்களை கண்டால் உருகும் மனம் அந்த கருணையால் ஆர்திரமான அந்த நெஞ்சம் அந்த கருணைக்கடல் ஞான வருஷகா வாயத்திருந்தால் கடல் என ஞான வருஷத்தை பொழிபவர் ஞானாச்சாரியோ மம குலகுருஹு ஞான பிராச்சுரியரான குருநாதர் என் குலகுருவானவர் ஜியதே சிம்ஹவேஷே ஒரு சிங்கக்குட்டியை போல் என்றும் தளராத நடை நிமிர்ந்த நடை யோகத்தினால் மனமும் சித்தமும் வச்சசும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இந்த ஞானிகளுக்கே பொருந்திய உயர்நிலை அப்பேற்பட்ட குருநாதர் அவ்வாறு நம் பொருட்டு ஞானத்தை வருஷித்து கர்ஜித்து அப்படி நம்மளை ஆட்கொள்கின்றார் பிரேமாஸ்பதோ சுபகுணவரோ பிரேமிகேந்திரோ அயமாரியா ஒரு பக்தன் யாரிடத்திலே பிரேமை வைக்க வேண்டும் அதற்கு ஒரு ஆஸ்பதம் அதற்கு ஒரு இருப்பிடம் வேண்டுமே அந்த இருப்பிடம் சுபகணவரோ பிரேமிகேந்திரோ அயமாரியா உயர்ந்ததான சாதுக்களால் சூழப்பெற்றவரான இந்த குருவரியர் பிரேமிகேந்திரா என்னுடைய ஆச்சாரியன் அயம் ஆரியா உயர்ந்த ஆரியன் ஞானஸ்பதோ பஜன சுகதோ பாதி நிசீம சிந்து ஞானத்தின் ஆஸ்பதமாக ஞானத்தை எங்கு கொண்டு போய் வைக்கலாம் என்று அவரை படைத்தவர் நினைக்க இதோ இருக்கின்றாரே பிரேமிகர் என்று அந்த பூர்ண ஞானத்தையும் அவரிடம் தந்துவிட்டாராம் பஜன சுகதோ அப்பேற்பட்ட ஞானாசிரியனாக இருந்தபோதும் சங்கீர்த்தனத்திலே தன்னை மறந்தவர் பாதி நிசீம சிந்துகு தன்னிகரற்ற ஈடு இணை இல்லாத கருணையின் ஒரு எல்லையிலே இருக்கக்கூடிய அந்த காருண்யமூர்த்தி அந்த கருணா சிந்து கருணைக்கடல் பக்தாஸ்பதகா பக்தர்கள் வந்து மண்டும் திருவடியை உடையவராக அதிமிருதுள ஸ்ரீஹி கத்கதைலயா ப்ருவன் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்பா வந்தாயா என்று வினவுவதிலிருந்து ஆரம்பித்து அந்த காலத்து மகான்களை எல்லாம் ஸ்மரித்த வண்ணம் அவருடைய கருணா விலாசத்தை மதித்த வண்ணம் அவர்களுக்கு இருந்த சாகித்யாமல ஞானத்தை பற்றி நினைத்த வண்ணம் கண்ணீர் பொழிவார் அதை சொல்லும் பொழுதே அவர் தொண்டையானது கனத்துவிடும் அப்பேற்பட்டவர் நானாஸ்பதா இவர் அவர் என்று தரம் பார்க்க தெரியாத ஒரு அதோஷதர்ஷி எவர் வந்தாலும் அவருக்கு அடைக்கலம் ததாமிய தத்வதம்மமா என்று பரமாத்மா சொன்னது போல் ஒரு வஸ்துவாக இருக்கின்றார் பஜன அதிமு நானாஸ்பதா ஜனகுலபதி ஜியத்தே சத்குலேஷா உயர்ந்த குலத்திலே பிறந்து தோன்றி நம்மை ஆட்கொள்வதற்கு என்று ஒரு அவதாரம் அப்பேற்பட்ட புருஷர் சத்குலோத்பவனான அவர் ஞானாஸ்பதமாக இருக்கின்றார் பிரேமாஸ்பதமாக இருக்கின்றார் பக்தாஸ்பதமாக இருக்கின்றான் ஜாதி மத பேத வித்தியாசம் இல்லாமல் இவன் ஏழை இவன் பாழை இவன் தனிகன் இவன் வந்து கோட்டீஸ்வரன் அல்லது இவன் பிச்சைக்காரன் அவன் வந்து ராஜ சமானமானவன்
இவ்வாறெல்லாம் எந்த ஒரு யோகிதாம்சத்தையும் கருதாது சாதுக்களுடன் பழகக்கூடியதிலே தன்னிகரற்றவர். அவர் ஜீயத்தே விளங்குகின்றார். வீராம் நாதோ நிருபமசுதீஹி பிராவர்ணனே சுதீரகா வேதாந்தஸ்ரீஹி பஜன சுஜனான் மஜ்ஜனே சம்லக்னோ யஹ இடஸ்பதி புருஷவபுஷா திருக்கோச்சரசன் பிரபுः பிரேமானந்தோ குவலய விதுः ஜீயதே சத்குலேஷகாய. கிராம் நாதா வேத வாயைத் திறந்தால் வேதமணம் கமழும் உயர்ந்த திருவாய் அமுதத்தை பெற்றவர். நிருபமசுதீஹி தன்னிகர் இல்லாதவர், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயர்ந்த ஞானத்தை பெற்றவர். பிராவர்ணனே சுதீரஹா வேத வாக்கியங்களையும் அர்த்தமறிந்து அந்த அர்த்தத்தை விளக்கக்கூடிய வக்தாவாக இருக்கும் உயர்ஞானத்தை பெற்றவர். வேதாந்த ஸ்ரீஹி வேதாந்த விப்ரமவனே கஞ்சித் சுகா விஹரதி அயம் என்றபடி வேதாந்த வனத்திலே உலவும் ஒரு கிளியாக இருந்து கொண்டு, ஆனால் பஜன சுஜனானு நாமசங்கீர்த்தன மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கும் பாவதோத்தமர்களை கண்டால் மஜ்ஜனே சம்லக்னஹா அவர்களுக்கு கிருபையாலும் பிரேமையாலும் பக்தியாலும் ஞானத்தாலும் சாகித்யாமல விசேஷ அர்த்தங்களினாலும் தான் அவர்களை மூழ்கடிப்பதிலே தன்னிகரற்றவர். இடஸ்பதி பகவான் போல் அள்ளள்ள குறையாத அனைத்து ஞான செல்வமும் ஒருங்கே இணைந்த ஒரு உருவம். புருஷவபுஷா ஆனால் புருஷ உரு ஏற்று வந்த திருக்கோச்சரசன் பிரபு நம் கண்முன்னே விளையாடி நம் தரத்துக்கு இறங்கி நமக்கு வேண்டுவன யாவற்றையும் போதித்து பிரேமானந்தஹாய பிரேமினால் உன்மாத நிலை பெற்ற குவலய விதுஹு இப்புவி பெற்ற பாக்கியம். இப்புவியாகிய அந்தகாரம் நிறைந்த தாபத்திரயத்தினால் வாட்டப்படும் ஜீவன்கள் பிறவி சூழலிலே வருபட்டிருக்கின்ற ஜீவன்களுக்கு குவலய விதுஹு ஒரு சந்திரோதயம் போல் ஒரு சுகமயமான அனுபவத்தை தரக்கூடியவராக, அவர்களுடைய தாபத்தை போக்கடிப்பவராக, அந்தராத்ம சுத்தியை நல்குபவராக, பரமஞானத்தை பக்தியை வைராக்கியத்தை போதிப்பவராக ஜீயத்தே சத்குலேஷகா அப்பேற்பட்ட பிரபுவானவர் சத்குலேஷனான நம் குருநாதர் இவ்வாறு வாழ்கின்றார். நமது அண்ணாவிற்கு அருணாசங்கத்தின் மீது தனிக்காதல். வெங்குட்டுவால் ரசமார்க்கத்திலே திருப்பப்பட்ட அண்ணா சைத்தன்ய கிரந்தங்களை எல்லாம் கசடரக் கற்றார். அதற்காக பெங்காலியும் கற்றார். அதனால் சைத்தன்ய கிரந்தங்களிலே மகத்தான ஒரு தேட்டை ஏற்பட்டது. பிருந்தாவனத்தை காணாமலேயே பிருந்தாவன மகாத்மியம் எழுதினார். அருணா பிரபு கோலோகம் சென்ற பின்னர் அடிக்கடி தாச்சுமாமாவின் சம்சர்க்கம் அவருக்கு ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. அருணா பாதுகைகளிலே தான் தலையிலே சுமந்து கொண்டு எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நாமசங்கீர்த்தனத்துக்கு நடுவே தான் ஆடிப்பாடி மகிழ்ந்துள்ளார் என்பது அவருடன் பழகியவர்களுக்கே தெரியும். சஹிருதயமாக பழகக்கூடிய அண்ணா அருணாவின் சங்கத்தில் இருந்து யாரேனும் வந்து அவரிடை வந்து பேச ஆரம்பித்தால் அவருக்கு அலௌகிகமான உற்சாகம் ஏற்படும். குறிப்பாக சங்கு சுப்பிரமணியம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பாரதியாரின் தோழர், உயர்ந்ததான குரு பக்தர், தமிழில் மகாஞானம், சம்ஸ்கிருதத்திலே அபாரமான ஞானம், பிரஜபாஷைகளிலே ஒரு தேட்டை, மீராவின் கீதங்களிலே அப்படி ஒரு ஈடு இல்லாத தேட்டை. இவர் பிரேமி அண்ணாவுடன் மிகவும் நெருங்கி பழகுவார். வீட்டிலிருந்தே அரிசிகளை எடுத்து வருவார். ராதாகிருஷ்ணா 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 என்று கூறிய வண்ணம் பொறுக்குவார். அதை அவர் மனைவியுமாக சமைத்து சாப்பிடுவார்கள். பரனூரிலே சில நாள் வாசம். உயர்ந்ததான நாமாவளிகள், உயர்ந்ததான பாவத்திற்கேற்ற ஸ்லோகங்கள், கீர்த்தனங்கள் என்று அவரிடம் தங்கு தடையின்றி வெள்ளமென கங்கா பிரவாகமென அவரிடமிருந்து பெருகும். கீர்த்தனைகளிலே மயங்கியவர் இல்லாதவர் யாருமே இல்லை எனலாம்.
இவர் பரனூர் வந்தால் கோலாகலன் சன்னதியிலிருந்து ஒரு வெற்றிலைப்பாக்கை தான் எடுத்துக்கொண்டு செல்வார். அவ்வாறு சென்றால் அவர் ஊருக்கு கிளம்புகின்றார் என்ற அர்த்தம். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், அவர் எடுத்து வந்த அரிசி மணிகள் செலவாகிவிட்டன, ஊருக்கு செல்ல வேண்டும் என்ற அர்த்தம். ராதாகிருஷ்ணா என்பார், கிளம்புவார். கிளம்பும் பொழுது ஒரு துளி அந்த பரனூர் மண்ணை எடுத்து தம் சிரசிலே தெளித்து கொள்வார், மேல் துண்டிலே முடிந்து கொள்வார். இவரால் அண்ணாவிடம் வந்து சேர்ந்தவர்கள் பத்மாலயத்தை சேர்ந்த ரங்கண்ணா, சுந்தர பிரபு, நடேச பிரபு, கணேச பிரபு இவர்கள், அவ்வாறே ஏல்கை மாமா முதலான எண்ணற்ற பாகவதோத்தமர்கள் இவரால் அண்ணாவின் சங்கத்தை பெற்றவர்களாக அண்ணாவிற்கு பெரும் ஆசையோடு விசிறுகின்ற விசிறி மாமா என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற எண்ணற்ற தாசர்கள் பட்டியல் நீண்டுவிடும் என்பதினாலே இதற்கு மேல் அதை விஸ்தரிக்க மனமில்லை. ஆதியில் செஞ்சலூர் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் பெரும் ஞானச்சேயாம் பெரிய வாய்த்தான் பிள்ளை வழிவந்த வைணவச்சேயாய் மலர்ந்து உயர்ந்து இருள் நீக்கி சுப்பிரமணியனுடன் வேதம் கற்ற உயர்சேயாயி உயர்ந்து பெரியவாளால் அனுகிரகிக்கப் பெற்றாரே. செஞ்சலூர் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் என்று பிரசித்தமாக இருந்தவர். ஞானச்சேயான இவர் பெரியவாய்த்தான் பிள்ளையின் வம்சத்திலே உதித்தார். வைணவச்சேயாய் மலர்ந்து தான் உயர்ந்து இருள் நீக்கிலே அவதரித்த சுப்பிரமணியன் என்கின்ற பின்னால் அவரேதான் மகாபெரிவாளால் அனுகிரகிக்கப்பட்ட புதுப்பெரியவராகி இவ்விருவரும் மகாபெரியவர்களால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள். போதேந்திராள் இந்த நாம ரசத்தால் இவரும் அந்த போதேந்திராள் வழிவந்த மகாபெரியவரின் வாரிசாய் அவரும் ஞானேந்திரர் வெங்குட்டுவால் கிருஷ்ணப்பிரேமியாக ஞான பிராச்சுரியராக நம்மை ஆள வந்த குரு அண்ணா வானாரே. போதேந்திராள் மகாபெரிவாள் மூலமாக அனுகிரகப்பட்டு இவர்தான் உன் குரு என்று வீரசோழியன் ஆற்றின் கரைவரை அவரை வழிநடத்தி கை காட்டிச் சென்றார். அத்திசையிலே சென்ற பொழுது போதேந்திராள் அதிருஷ்டானத்தை அணுகி நமஸ்கரித்தார். திருமலையிலே தனக்கு ஒரு அத்வைத சந்நியாசி வந்து ஆத்மானுபவத்திற்காக நீ பிறக்கவில்லை, லோகத்தை உத்தாரணம் செய்வதற்காக பாவத தர்மத்தை போதிப்பதற்காக அவதரித்தாய் என்று சொன்னபடியால் அவ்வாறு அவர் போதேந்தாள் இந்த நாம பிரசாதத்தால் அந்த ரசத்தால் அவர் ஆனந்த அனுபவத்தை பெற அதே போதேந்தாள் வழிவந்த மகாபெரியவரால் தனது வாசிசாக நியமிக்கப்பட்ட ஜெயேந்திர சுவாமிகளும் ஞானேந்திரரான வெங்கட்டுவால் ஆட்கொள்ளப்பட்டு கிருஷ்ணப்பிரேமியாக மலர்ந்த இவர் ஞானப்பிரச்சுரியராக நம்மிடை அதிசுலபமாக உலவி நம் கண்ணிலிருந்து மறைந்து அன்றும் இன்றும் என்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற குரு அண்ணாவானாரே. மீரா அரணா அருளால் வெங்குட்டுவுடன் சகவாசம். மீராமாதாவின் அருணாவின் பிரேரணை, அதனால் வெங்குட்டுவுடன் பகுகாலம் சகவாசம். தீரா வேட்கை கொண்டு பெங்காலியும் சைதன்ய நூல்களும், தீரா வேட்கையினாலே சைத்தன்ய சரிதாமிர்தம் முதலான கிரந்தங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பெங்காலியை கற்றுணர்ந்தார். தூரா மனத்தர் இவர் ஓரிரு மாதத்தில் அவையாவும் கற்று, ஒரு சில மாதங்களிலே நல்ல பாஷா ஞானம் ஏற்பட்டது. சைத்தன்ய கிரந்தங்களிலே தேட்டை ஏற்பட்டு அவனைத்தையும் கஷடரக் கற்றார். வெறித்துள்ளி உருமாய்ந்து வளர ரசமிகு அண்ணாவானாரே. யோக மார்க்கத்திலிருந்து ரசமார்க்கத்துக்கு திரும்பினார். அரண பிரேமை அடித்தளமாக தன் ஹிருதயாகாசத்திலே அரணா என்றால் தன்னை அப்படியே சமர்ப்பித்து விடுவார். அனைவரையும் அனைவனத்தது என்ன ஆரா அமுதனை பாடி ஹபர சுகமிந்த மலை மலையம் சாது சங்க பலம் என்ன. அந்த சாது சங்க பலத்துடனே அவற்றுடன் யாத்திரைகள் என்ன நினைத்தால் மலைப்போம். இவர் செய்த நற்கருமங்கள் யாவும் மலை மலை தானே. இவ்வாறு இவர் செய்த அனைத்தும் மலைமலையான உயர்ந்த ஒரு விஷயம். இவர் செய்த யாத்திரைகளை நினைத்தால் விருந்தை காடென்ன பதரி வடமென்ன பண்டரி புறமென்ன கோவிந்த புறமென்ன அரங்கன் உரை தலமென்ன பரநூர் வாசமென்ன எண்ணிலா வினோத கீர்த்தனம்
உபன்யாசம் என்ன அனைவரையும் மாயனிவன் தானே ஈர்த்து உகந்து ஆலித்து ஈடுபடுத்திய மாயம்தான் என்னவோ. பிருந்தாவன துறை என்ன, யமுனை துறை என்ன, பதனீவரணத்திலே கங்கை துறை என்ன, பண்டரிபுரத்திலே சந்திரபாகா தீரம் என்ன, கோவிந்தபுரத்திலே விரசோழி என ஆற்றின் கரை என்ன, அரங்கன் வரை காவேரி தலம் என்ன, பரனூர் வாசம் என்ன, வேணா தீரம் என்ன, எண்ணிலா வினோதமாக சாதுக்கள் காலையும் மாலையும் அள்ளும் பகலும் மண்டும் பரனூர் திருத்தலத்திலே அவர்கள் வந்துவிட்டால் தான் ஆடுவதும் பாடுவதும் நேரத்தையும் காலத்தையும் மறந்து கண்ணீர் பெருக்கி அனைவரையும் ஆலிங்கனம் செய்து ஆசீர்வதித்து அரவணைத்து இருப்பதை பகிர்ந்துள்ளும் உயர்ந்த பாக்கியம் என்ன. அனைவரையும் மாயனிவன் தன்பால் தானே ஈர்த்து உகந்து ஆலித் நம் அனைவரையும் ஈடுபடுத்திய மாயம்தான் என்னவோ. மாமாயன் உலகமுண்ட பெருவாயன் என்று பெருமாளை கூறுவதைக் காட்டிலும் நம் அண்ணாவை கூறுவது ஸ்லாக்கியதமம் என்று அடியனின் எண்ணம். அவ்வாறு இவர் செய்த மாயங்கள் பலருக்கும் புரியாது. அறிந்தாரே அறிந்தார், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற நிலைதான். அரணாவுடன் பழகிய காலத்திலிருந்து தான் அரணதாசிகளுடன் உறவாடும் இக்காலம் பர்யந்தம் நடந்த லீலைகள் மனதிலே அசை போட்டால் இதைவிட ஒரு பாகவத கதை கேட்க வேண்டுமா என்ற எண்ணமே ஏற்பட்டுடும். அதிசயோக்தி அல்ல, அனுபவ உக்தி. இவ்வனைத்தும் அருணா கிருபையினால், அண்ணாவின் கிருபையினால் நாம் பெற்ற மகத்தான பாக்கியம் என்று கூறுவதைக் காட்டிலும் அண்ணாவாக தான் சங்கல்பித்து நமக்கு இவ்வனைத்தையும் விதரணம் செய்தார். அதற்கு பல்வேறு தாசர்களை தான் அனுப்பி நம்மை ஆட்கொண்டார். வாராதான் வந்தான் என நம்மை அவர் கொண்டாடும் விதத்திலிருந்தே லவலேஷம் நமக்கு யாதொரு சாமர்த்தியம் இல்லாத ஒரு ஒல்லிப்பிச்சான் குழந்தை போல் நாம். ஆனால் அவரோ இவன் வந்த வழி என்ன என்பதை காண்பார், ஆலிங்கனம் அணிப்பார், தெரிந்ததை பாடச் சொல்லி கேட்பார், சந்தோஷிப்பார், நிறைய பிரசாதங்களை தருவார், பிரியாவிடை கொடுத்து அனுப்புவார், சீக்கிரம் வந்து சேர்வோம் என்பார். அப்பேற்பட்ட குருநாதர் ஜன்மாந்தர கோடி சுகிருதத்தினால்தான் நமக்கு லபிக்கும் என்பது அனுபவ ரீதியான உண்மை. அண்ணாவுடன் பழகியவர்களுக்கே இந்த அனுபவம் சித்திக்கும். அருணாவுடன் பழகிய அன்பர்களுக்கே இந்த அனுபவம் புரியும். உலகோருக்கு இது புரியுமா புரியாதா என்பது அவரவர் வாங்கி வந்த பூர்வ புண்ணிய பலனால்தான் அவை சித்திக்கும் என்பது சத்தியம். குணாகராய குணமயாய கோபதி பிரியாய மஹதே அவ்யயாயதே ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம் மதுரீரமணாய மதுரி மனோஜ்ஞாய ஜயமங்களம் நேத்ய சுகமங்களம் ஜகத்பத்ரே ஜகதாதாராய ஜகன்னாதாய ஜகத்பித்ரே தே ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம் பிரேமிகேந்திர குருவராய ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம் ஞானினாம் அக்ரகண்யாய ஞானினாம் வரிஷ்டாய ஞானப்ராச்சுர்யாய ஜகதானந்தகராய ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம் மாதுரீரமணாய மாதுரி மனோஜ்ஞாய பிரமிகேந்திர குருவராய ஜயமங்களம் நேத்ய சுபமங்களம். பிரமிகேந்திர மகாராஜ கீ ஜெய், மாதுரி ரமண பக்த கோலாஹல லால கீ ஜெய்,
भक्त कुतूहल लाल की जय।